இந்த இடம் வந்து இதுவா ப்ரோ? இந்த இடமா? ஆமா, ஆமா. ஓகே, ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப நீங்க அந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது இல்லைங்க ப்ரோ? மிட்டிகேட் ஆமா ப்ரோ. பண்ணிட்டு மேல போயிட்டு கொஞ்சம் தூரம் ரியாக்ஷன் குடுத்துட்டு கீழ வந்து ஃபெயிலியர் ஆகுது இல்லைங்களா? ஆமா ப்ரோ. அந்த ஃபெயிலியர் ஆகுறது வந்து பாடி க்ளோஸ் வைக்காம வெறும் விக் மட்டும் க்ளோஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நீங்க எந்த கேண்டில் எடுப்பீங்க? அடுத்த கேண்டில் எடுப்பீங்களா? இப்போ இதே பாருங்க. இந்த இடத்துல விக் வந்து விட்டுட்டு ம். மறுபடியும் போது. எகைன் வந்து பாடி அ, குளோஸ் எங்க பண்ணுதோ, இந்த பாடி ம். குளோஸ்க்கு ஒரு சப்ளை இருக்கும்ல. ஆமாங்க. இந்த சப்ளை. இதுதான் எடுக்கணும். அதான் எடுக்கணும். இந்த பாடி குளோஸ் கேண்டில விட்டுருங்க. அதுக்கு ப்ரீவியஸா சப்ளை இருக்கான்னு பாருங்க. அத எடுக்கணும். ஆ. நீங்க யூரோ யுஎஸ்டில ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் சப்ளை மார்க் பண்ணியிருந்தேன். நீங்க ஒரு விக் மட்டும் ஃபுல்லா மார்க் பண்ணி 4 ஹவர்ஸ்ல ஒரு விக் மட்டும் மார்க் பண்ணி அதுலருந்து ரிவர்ஸ் ஆகும்ன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஆமா ப்ரோ. நான் வந்து அதுல வந்து அந்த விக் மட்டும் போடாம நான் என்ன பண்ணேன், அது 1 ஹவர்ல போய் பார்க்கும்போது ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது. ஓகே. நான் அந்த ஆர்டர் பிளாக்ல மார்க் பண்ணி வச்சேன். ஆனா மார்க்கெட் ஆர்டர் பிளாக் வரவே இல்ல. ஓகே, ஓகே. அது ஸ்வீப்ப வச்சு எடுத்தேன். இன்னைக்கு அந்த கிளாஸ் அ பார்த்துடலாம். ஸ்வீப் எப்படி ப்ரோ எந்த மாரி இடங்கள்ல அந்த மாரி கன்சிடர் பண்ணுங்க ப்ரோ? இந்த இடத்துல நீங்க எப்படி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது இங்கருந்து கீழ போகும்ன்னு? அதான் ப்ரோ. இன்னைக்கு ட்ரெண்டுக்காக சொல்றீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ் பாருங்க. இன்னைக்கு அந்த கிளாஸ் தான் இருக்கும். ஸ்வீப் தான் இருக்கும். ம். லிக்விடிட்டி. சரிங்க ப்ரோ. இன்னைக்கு பிடிசில ஒரு ட்ரேட் போட்டேங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. போட்டு ஒரு டெமோல தான் போட்டேன். ஒரு $300 போச்சு. அப்புறம் ஓகே. சரி கட் பண்ணிடலாம்னு சொல்லி கட் பண்ணேன். பட் நான் அத நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ம். பிரேக் ஈவன் பண்ணிட்டு சரி கட் பண்ணலாம். ஏன்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு அப்புறம் சரி பாப்போம் கட் பண்ணலாம்னு சொல்லி கட் பண்ணேன். ஆனா நல்லாவே போயிருச்சு மேலயும். ஓகே ப்ரோ. எத பேஸ் பண்ணி போட்டீங்க? நான் வந்து அது வந்து ஸ்ட்ரக்சர் தான் ப ப அ ப இது பிஒய்ஸ் நடந்து அதுக்கப்புறம் ஒரு டிமாண்ட் ஜோன் எடுத்து அதுலருந்து எடுத்து போட்டேன். ஓகே ப்ரோ. ரெகுலர் ப்ரொசீஜர் தான் பண்ணி போட்டேன். ஓகே. 4 ஹவர்ஸ் ஜோனு. அதுல வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து அதாவது ஒரு இத வந்து லோ வந்து ஸ்வீப் பண்ணியிருந்தது பிஓஎஸ்ஸ. ம். ஸ்வீப் பண்ணிட்டு போனதுலருந்து எடுத்து போட்டதுங்க. ஒரு ஃபிளிப் ஜோன் மாரி தான் கிடைச்சது அது. 4 ஹவர்ஸ்ல. ஓகே ப்ரோ. ஓகே. அதுல தான் என்ட்ரி போட்டேன். அப்புறம் இன்னொரு ட்ரையும் பண்ணி பார்த்தேங்க ப்ரோ. யூரோஎஸ்டில ஒரு என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சது ஜோன்ல. ஓகே ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அடிச்ச உடனே சரி அப்புறம் ஒரு ஃபிளிப் ஜோன் அதுல கிரியேட் ஆச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டேன். அது நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு. ஓகே ப்ரோ. நமக்கு அது மாரி அப் பண்ணும்போது என்னன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நம்ம ஸ்டாப் அடிச்சாலும் எப்படியோ ஒரு ரெக்கவர் பண்ண முடியுது அப்படின்னு. ஆ அந்த டெமோல அத பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். இப்ப ப்ரோ, ம். இங்க வந்து ம். ஃபிளிப் எடுத்துட்டீங்க. இந்த இடத்துல ம். ஃபிளிப் இருக்கு. ஓகே. இது கரெக்ட்டு. ஆ சரிங்க. இப்ப மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு, கீழ வந்து இப்படி ம். போயிருக்கான். ம். ஸோ நீங்க இந்த ஃபிளிப்ல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுவீங்களா? ஆ ஏன் ப்ரோ இத வந்து இன்டியூஸ்மென்ட் ஆயிடுச்சுன்னா, அத எடுத்துக்கலாம்ல இந்த ஃபிளிப்ல? கன்ஃபர்மேஷன் பார்த்து. இப்ப வந்துட்டு போன ஆ வரைக்கும் இன்டியூஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு, நம்ம அத வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. கன்ஃபர்மேஷன் குடுக்கும். ஆனா ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா, மார்க்கெட் ம். வந்து இந்த இடத்துல ஃபிளிப் கிரியேட் பண்ணிடுச்சு. பண்ணிட்டு ம். மார்க்கெட் கீழ போயிருச்சு. நம்ம வந்து ம். சப்ளை இத எடுக்கிறோம். ஓகே. இது கரெக்ட்டு. ம். ஆனா, ம். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு, எகைன் கீழ ம். போய்ட்டான். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்படியே லெஃப்ட் ம். பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு சப்ளைவா கன்சிடர் பண்ணிட்டு போயிருக்கான். நம்ம இத எடுக்க மாட்டோம். ம். அப்படி ம். எடுத்திருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். அப்போ இத வந்து சரிங்க. சப்ளைவா கன்சிடர் பண்ணிட்டு போய்ட்டான். ஓகேங்களா? இப்போ சரி. வந்து ம். நார்மலா இது வந்து ஒரு மிஸ் பண்ற என்ட்ரின்னு வந்து எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். அப்போ ம். இத சப்ளைவா எடுக்காம, நம்ம இத சப்ளைவா எடுத்தனால, நம்ம இந்த ம். இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். இந்த பெரிய சைஸ் இந்த பிக் சைஸ் கேண்டல மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ம். அப்போ நமக்கு ம். இந்த பிக் சைஸ் கேண்டல்ல இருந்து தான் மார்க்கெட் கீழ போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ ம். மார்க்கெட் இந்த பெரிய சைஸ் இந்த பிக் சைஸ் கேண்டல்ல இருந்து கீழ போனனால, அதோட ம். வொர்க்க வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு, அதாவது இந்த இடத்துல செல் பிரஷர் இருக்கறனால தான கீழ போயிருக்கு. அப்போ ஆமாங்க. மறுபடியும் மார்க்கெட் மேல வந்தானா, கண்டிப்பா இந்த சப்ளைய பிரேக் பண்ணிருவான். ஃபெயிலியர் பண்ணிருவான். ம். இந்த இடத்துல ம். ஒரு கன்ஃபர்மேஷனும் குடுப்பான். குடுத்துட்டு
நம்மள பிரேக் பண்ணிருவான். அதுதான் வந்து இந்த ட்ராப் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மாரி நடக்கும். ஆமாங்க. ஓ! நமக்கு வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு போனதே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆ. இடத்துல. இப்போ நீங்க எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, ம், இந்த இடத்துல ஒரு சப்ளை நீங்க எடுக்குறீங்க. மார்க்கெட் ம், வந்து சப்ளைக்கே வராம எங்கேயோ அப்படியே ஒரு இடத்துல வந்து சுத்தி போயிருச்சு மார்க்கெட். அப்போ நீங்க ஏன் ம், இது போச்சுன்றத அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே, இந்த மாரி எஸ்எல்ஸ நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ம். புரியுதுங்களா ஓகே ப்ரோ? ப்ரோ. புரியுது, புரியுதுங்க. அது ஒர்க்க முடிச்சுட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் மேல இப்படி பிரேக் பண்றதுக்கு வர மார்க்கெட்ல நம்ம போய் செல் போவோம். ம், அதனால தான் நான் ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் வந்து சொன்னேன். என்னன்னா, இப்ப இங்க பிரேக் பண்ணுது. இந்த இது பிரேக் பண்ணுதுன்னா, ம், இன்ஸ்டன்ட்டா மார்க்கெட் மேல வந்தோனா ஆக்டிவ் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் ம், கீழ இப்படி போயிட்டு, அதுக்கப்புறம் மேல வரான்னா, நம்ம ம், ஆல்ரெடி இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நம்ம மறுபடியும் இன்னொரு ம். கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்ப அந்த ஓ! செகண்ட் கன்ஃபர்மேஷன்ல நமக்கு ம், கன்ஃபர்மேஷனே கிடைக்காது. மார்க்கெட் போயிரும் மேல. அப்ப நம்ம எஸ்கேப் ஆயிருவோம் ம். அந்த இடத்துல. ஓகே. இங்க தான் ப்ரோ பாடி க்ளோஸ். இப்ப இது டிமாண்ட்னாலும், இது ம். ஆக்சுவலா டிமாண்டே வராதே. செல் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த ஹை கிடையாது. இதுக்கு மேல தான் ஹை இருக்கு. இது வந்து இத விட்டுருங்க. அப்போ மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க இந்த சப்ளைல ஃபிளிப் ஆனா தான் நம்ம பை வந்து போணுமே தவிர, இங்க நம்ம ம். எடுக்கக்கூடாது. ஏன்னா ஓ! மார்க்கெட் வந்து சப்ளைக்கு தான் இப்ப ரியாக்ட் பண்ணும். ஏன்னா செல் போயிட்டு இருக்கு மார்க்கெட். சரிங்க ப்ரோ. ஆனா இப்ப இந்த இன்கேஸ் டிமாண்டுக்காக மேல போன மாரி காட்டுதுங்க ப்ரோ அது. இந்த டிமாண்டுக்கு மேல இது விட்டுருங்க ப்ரோ. இது எப்படின்னா, ம், மார்க்கெட் செல்லுக்கு போயிட்டு இருக்கு. நமக்கு இந்த டிமாண்ட்ல ரியாக்ட் ஆகும். ம். ஃபிளிப் எப்படின்னா, சோர்ச் நடக்கணும். அந்த சோர்ச் வந்து ஃபிளிப்பா நடந்துச்சுன்னா தான் அந்த ஃபிளிப் ஆக்டிவ் ஆகும். ஓ! புரியுதுங்களா? இப்ப இது எனக்கு புரியல ப்ரோ. எப்படி கன்ஃபிடன்ட் ஒரு தடவ சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம இப்படி பை வந்து போறோம். ஓகேங்களா? ம், ம், 2 வந்து பைல இருக்கு. மார்க்கெட் என்ன ம், பண்றான், நம்ம பை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப மார்க்கெட் ம், என்ன பண்றான், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டா சோர்ச் வந்து ம், பண்ணிர்றான். ம், ஓகேங்களா? இந்த இடத்துல ம், பிஓஎஸ் வந்து மார்க்கெட்ட பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ ம், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, எகைன் வந்து பை போணும். நம்ம ம், இந்த டிமாண்ட்ல பை வந்து வச்சுட்டு இருப்போம். இப்போ இந்த ம், பைல ரியாக்ஷன் குடுத்து கீழ போறான். மார்க்கெட்ட ஷிஃப்ட் பண்றான். ட்ரெண்ட ஷிஃப்ட் ம், பண்றான். ம். அதுல வர ஃபிளிப் தான் வேலிட். ஓ! ஓகே ப்ரோ. இதுல வர ஃபிளிப் வந்து வேலிட். அப்போ ம், இந்த பை ட்ரெண்டுக்கு டிமாண்ட் தானே பவரு. ம். இதுல கிடைக்கக்கூடிய சப்ளைல நம்ம எடுப்போமா? என்ட்ரியே போக மாட்டோம். இத பார்க்கவே மாட்டோம். டிமாண்ட்ஸ்ல தான் நம்ம ஓகே ப்ரோ. பை தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ இந்த புரியுதுங்க ப்ரோ. சப்ளைலாம் விட்டுறணும். இந்த டிமாண்ட்ல தான் பார்க்கணும். ட்ரெண்டோட போணும். அவ்வளோதான். நம்ம அந்த ட்ரெண்டோட போறப்போ அந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, நம்ம ட்ரெண்ட் மாறும்போது ஃபிளிப்ல எடுத்துக்கணும். ஃபிளிப்ல எடுத்துக்கணும். இதுல இன்னொரு விஷயம் ஓகே. இருக்கு. ஃபிளிப் வந்து இன்ஸ்டன்ட்டா வந்துட்டான் அப்டின்னா நல்லா ஒர்க் ஆகும். இப்டி. சரிங்க. ஃபிளிப் ம், பண்ணதுக்கப்புறம் உடனே அவன் மேல வரான்னா, கண்டிப்பா அது ம், ஒர்க் பண்ணுவான். இதுல வந்து இன்டியூஸ்மென்ட் வந்து தேவையில்ல. மோஸ்ட்லி இதுல இன்டியூஸ்மென்ட் தேவையில்ல. நீங்க ம். இன்டியூஸ்மென்ட் பார்த்து எடுக்குறீங்கனாலும் சேஃப்டி தான். இன்ஸ்டன்ட்டா ஆ, வந்துட்டான்னா. நீங்க இன்கேஸ் சரிங்க. மார்க்கெட் வந்து கீழ போயிட்டு, இப்டி மேல ம், வரான்னு வைங்களேன், நீங்க வந்து ம். ஒரு டபுள் சோர்ச், டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்குற மாரி பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா, மார்க்கெட் ஓகே. கீழ போயிட்டு வரும்போது, நமக்கே தெரியாது. நம்ம பிளான் பண்ணாத ஏதோ ஒரு டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்து மேல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓ! ஓ! சரி, சரி, அப்போ சரி. இந்த சப்ளையோட இது ஒரு வேள இன்கேஸ் வந்து பவரா இருந்துச்சுன்னா, இந்த சப்ளைய மேல போயிடும். தூக்கிட்டு ம். இந்த இந்த சப்ளைல இருந்து செல் ஆகறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகே ப்ரோ. எப்படி போனாலும் நம்ம ஒரு ரூல வந்து பில்ட் பண்ணி வச்சுட்டாலே போதும். மார்க்கெட் ம், என்ன மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். எஸ்எல்ல இருந்து. ம். இது கரெக்ட்டான சப்ளை ப்ரோ. ம். இது கரெக்ட் தான். ஓகேங்க. 2மே கரெக்ட். இது வந்து ஹிடன் டிம் சப்ளை.
இங்கேயும் ம். ஆக்டிவா இருக்கு மார்க்கெட். ம். நம்ம டிபின் போட்டாலும் இங்க இந்த மாரி இந்த இடத்துல போடுவோம். ம். இந்த மாரி நெறைய சின்ன சின்ன பிட்டான விஷயங்கள் நெறைய மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ப்ரோ. அது நீங்க சமயத்துக்கு பிராக்டிகலா பண்ணும்போது அது ஸ்டோர் ஆயிரும் ப்ரோ. அ நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது ஸ்டோர் ஆகாது. நீங்க பிராக்டிகலா டெய்லி கண்டிப்பா. பண்ண இப்போ நான் ம். இதெல்லாம் நடந்தா இப்படிலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்ப நீங்க போய் ஸ்ட்ரக்சர்ல போய் உட்கார்ந்து பார்க்கும்போது, ஓ! ஜெகன் ப்ரோ ம். இதெல்லாம் ம். சொன்னாரே! இப்படி சொன்னாங்களே! ம். அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மார்க்கெட் இப்படி போயிட்டு வர்றது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. மார்க்கெட் இப்படி போயிட்டு வந்தா ம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? நீங்க முன்னாடியே ம். கணிக்க ம். முடியல அப்படின்னாலும், என்ன நடந்திருக்குன்றத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க பாஸ்ட்ல. அப்படின்னாலே உங்க ம். உங்க நீங்க வந்து சக்சஸ் ரேட்ட வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேங்க ப்ரோ. ஆனா நீங்க நல்லா நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கீங்க ப்ரோ நீங்க. ஆமா ப்ரோ. சரியான எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. பைத்தியம் மாரி தெரியுது நல்ல உட்கார்ந்திருப்பேன் ப்ரோ. நல்ல ரிசல்ட் தெரியுதுங்க ப்ரோ. நீங்க ட்ரேடிங் பண்றத பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நெறைய. தேங்க் யூ ப்ரோ. நீங்க இல்ல வந்து உண்மையில இது இதுல சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு குடுக்க வேண்டிய கரெக்ட்டான காம்ப்ளிமெண்ட் தான். இது ஒண்ணும் நான் ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் சொல்லலீங்க. கரெக்ட்டான காம்ப்ளிமெண்ட் தான். ஓகே, ஓகே. நல்லா பண்றீங்க. சூப்பரா இருக்கு பண்றது. ஓகே, ஐடியாலஜி நல்லா இருக்குங்க ப்ரோ. ஓகே, ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஏன்னா நெறைய பேரு நெறைய பார்க்குறேன். அவங்க அவங்க கிட்ட வந்து அந்த எல்லாரும் ஒரே மாரி ஐடியாலஜி வச்சிருக்காங்க. உங்களது ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகே, ஓகே. நான் நெறைய வீடியோ பார்க்குறேங்க. அதுல பார்க்கும்போது உங்களுது மட்டும் ஒரு டிஃபரெண்ட்டா யூனிக்கா இருக்கு அந்த ஐடியாலஜி. ஓகே, ஓகே. பெருசாவும் எதுவும் இருக்கிறதில்ல. ஆனா சிம்பிளா இருக்கு. சிம்பிளான விஷயம் பண்றீங்க. ஆனா பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க. ஆமா ப்ரோ. நம்ம அது ரொம்ப வந்து இது கஷ்டப்படுத்தி நம்ம இதெல்லாம் பண்ண தேவையில்ல. சிம்பிளா ஆமா. எடுத்துக்கிட்டு, அத ப்ரோவா ஆமா. மாத்திக்கணும். ஒரு ஆமாங்க ப்ரோ. நார்மலான ஒரு விஷயத்த எடுத்துட்டு, அத வந்து பேக் டெஸ்ட் பண்ணி, அதுல வந்து ஒரு ம். ஆவரேஜ கண்டுபிடிச்சுக்கணும். உங்களுக்கு ம். லாஸ்ட் ட்ரேட் பிளான் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வரும். அதுல வந்து நீங்க எப்படி சரிங்க ப்ரோ. பண்ணா தப்பான என்ட்ரில எடுத்தா கூட, ஒரு சம் ஆஃப் த ம். ப்ராஃபிட்ல வந்து வெளிய போறதுக்கு ஒரு ஐடியாலாம் சொல்றேன். ட்ரேட் பிளான்ல. கண்டிப்பா ப்ரோ. எனக்கு ப்ராஃபிட்ட விட லாஸ அவாய்ட் பண்ணிட்டா, லாஸ் ஆனாலும் அத எப்படி ரெக்கவர் பண்றது? அதான் ப்ரோ எனக்கு மெயினா தேவ. வேற ப்ராஃபிட்ல கூட நமக்கு முக்கியம் இல்ல இப்போதைக்கு. ஆமா. இப்போ நீங்க ஒரு திடீர்னு ஒரு $100 லாஸ் ஆயிடுச்சு. ஆ சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஒரு $100 வந்து ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க லாஸ் ம். பண்ணும்போது அடுத்தடுத்த ட்ரேட் லாஸ் பண்ணும்போது அந்த $100 0 ஆயிரும். நீங்க அந்த லாஸ வந்து ம். ஒண்ணு பிரேக் ஈவனோ இல்லாட்டி அந்த லாஸ் ஆகுற ட்ரேட நீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த $100 ப்ராஃபிட் தானே. நீங்க அந்த $100க்கு மேல 500, 1000 போக தேவையில்ல. நீங்க எடுத்த சரிங்க. ப்ராஃபிட்ட இங்க சேவ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து நல்ல ம். ஒரு ப்ராஃபிட் வந்து கைக்கு வந்துரும். ம். நீங்க ஒரு $100 எவ்ரி மந்த் ஒரு $100 உங்களோட சேலரி ம். வந்து ஒரு 30, 50K இருந்தாலும், நீங்க வீட்ல உட்கார்ந்து ஒரு ம். $100 சம்பாரிக்கும்போது, அதோட அதோட ம். மதிப்பே வேற மாரி இருக்கும். அத நீங்க கண்டிப்பாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ரோ. முடியும். நீங்க மனசு ம். வச்சீங்கன்னா, அத இன்கிரீஸ் பண்ண முடியும். இது ஒரு ஜாப்ல வந்து ம். நீங்க மனசு வச்சாலும் சரி, எது பண்ணாலும் சரி இன்கிரீஸ் பண்ண முடியாது உங்க சேலரிய. ஆனா நீங்க இதுல வந்து கண்டிப்பா. இன்கிரீஸ் பண்ணலாம். ம். ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ நீங்க வந்து பெர் மந்த்துக்கு $100 வந்து உங்களால சம்பாரிக்க முடியுது ட்ரேடிங்ல இருந்து. அப்படின்றது உங்களுக்கு ம். பேக் டெஸ்ட் பண்ணியோ, இல்ல ட்ரேட் பண்ணும்போதோ உங்களுக்கு கிடைக்குது. $100 ம். அப்படின்றது. ம். ம். கஷ்டப்படாம சும்மா இத மட்டும் பண்ணா போதும். மந்த்லி 1 ட்ரேடு இல்லன்னா 10 ட்ரேடு ஏதோ ஒண்ணு. சின்னதா ம். 1:1, 1:2, 3 ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்தத நீங்க வந்து மந்த்லி ம். ஒரு $100 பண்ணா போதும். நீங்க என்ன ம். பண்ணணும்னா, அந்த $100 தான் உங்களோட ஆவரேஜ். $100ன்றத ம். விட கேப்பிட்டல்ல இருந்து ஒரு 2%, 1% அப்படின்றது வந்து உங்க ஆவரேஜ்ன்னு வச்சுக்கங்க. ம். அப்போ உங்களோட நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் அந்த $100 உங்களால சம்பாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. அப்படின்னா, உங்களோட கேப்பிட்டலோட லிக்விடிட்டிய இன்கிரீஸ் பண்ணிடணும். நீங்க ம். வொர்க் போட தேவ. உங்களோட கேப்பிட்டல இன்கிரீஸ் பண்ணி, அந்த $100 வந்து 300 மாத்திட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ம். ஓவராலா உங்க பிரச்சனைக்கு தேவையான அமௌண்ட் இதுலருந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். ம். அப்ப நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒவ்வொரு சின்ன சின்ன ட்ரேடு நார்மலா கஷ்டப்படாம ஒரு நார்மல் ட்ரேட் பண்ணும்போதே, உங்களுக்கு ம். கேப்பிட்டல் இன்கிரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து கண்டிப்பா. ஒரு கேப்பிட்டல வச்சுக்கிட்டு 100 போதாது. 500, 1000 பண்ணணும். $1000 ம். பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடாது. நம்ம கேப்பிட்டல் இன்கிரீஸ் ம். பண்ணி நம்ம ரிஸ்க்குக்கு போகாம, நார்மலா ஒரு விஷயத்த நமக்குள்ளேயே ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு, ஒரு கான்செப்ட்ட ம். எடுத்துக்கிட்டு, இப்போ ம். எஸ்எம்சிலயே ஃபிளிப் மட்டும் நான் போறேன். இல்லன்னா ம். ஸ்வீப் மட்டும் போறேன்.
இல்லன்னா சப்ளைல ம். கன்ஃபர்மேஷன் பார்த்து 1:1 மட்டும் போறேன். அது சப்ளைல கன்ஃபர்மேஷன் பார்க்கறது மந்த்லியோ, இயர்லியோ ஏதோ எந்த டைம் ஃப்ரேமா இருந்தாலும் ஒரு 1:1 ம். மட்டும் போய்க்கிறேன். இதுல வந்து எனக்கு பெர் மந்த் ம். $100 கிடைக்குது அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ம். அந்த கேப்பிட்டல இன்கிரீஸ் பண்ணா மட்டும் போதும். நீங்க ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல் ஆயிரலாம். ம். புரியுதுங்க லிக்விடிட்டி ப்ரோ. தான் ப்ரோ. இப்போ இது வந்து சப்ளை. ம். பாடி வந்து இங்க குளோஸ் ஆயிருக்கு. ம். அப்ப நமக்கு இது ஃபிளிப்ன்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து சப்ளை. ஆனா ம். இது நமக்கு ஃபிளிப் இருக்கு, சான்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க இருந்து செல் அடிச்சா ஆ. போதும். ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க நம்ம ட்ரேட் பிளான்ல ஆ ஆ. சொல்லுங்க ப்ரோ. ட்ரேட் பிளான்ல உங்களுக்கு ஒரு என்ட்ரி, டைரக்ட் என்ட்ரி, அப்புறமா ம். கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. இது நீங்க ம். பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கிற மாரி உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் குடுக்குறேன். அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அது நீங்க 2, 3 மாசம் அந்த ஹோம்வொர்க் பண்ற மாரி கூட வரலாம். அதுல உங்க ஆவரேஜ பரவாயில்லைங்க ப்ரோ. கண்டுபிடிச்சுட்டா போதும். ஆ. எத்தன நாள் இருந்தாலும் எனக்கு ஹோம் ஒர்க் பண்றத பத்தி சங்கடமே இல்லைங்க ப்ரோ. ஏன்னா, எனக்கு இப்ப வந்து அர்ஜென்ட்டே கிடையாது. நான் சம்பாதிக்கணுங்கிற அர்ஜென்ட்டே இல்ல எனக்கு. நீங்க எவ்வளோ நாள் ஹோம் ஒர்க் குடுத்தாலும் நான் செய்யறதுக்கு தயார். ஓகே, ஓகே ப்ரோ. அது பெர்ஃபெக்ட்டா எவ்வளோ ஹோம் ஒர்க் குடுத்தாலும் அத செஞ்சு எனக்கே வந்து ஒரு திருப்தி ஆகணும் ப்ரோ. எனக்கே என் மேல கான்ஃபிடென்ட் வரல. ஆ, ஆ, ஆ. கான்ஃபிடென்ட் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இப்ப நீங்க கான்ஃபிடென்ட்டா பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்ற வரைக்கும் ஹோம் ஒர்க் பண்றதுக்கு கூட நான் தயாரா தான் இருக்கிறேன். ஓகே, ஓகே ப்ரோ. நீங்க மட்டும் தான் ஹோம்வொர்க்ல இவ்ளோ அக்ரெசிவா இருக்கீங்க. உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது பண்ணா மட்டும் போதும். நம்ம இதுல பொழச்சிரலாம் அப்டின்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஹோம் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டா இருக்குங்க ப்ரோ எனக்கு. ஓகே, ஓகே ப்ரோ. நெறைய கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் ப்ரோ ஸ்க்ரீன். ஏன்னா, ஒரு மாரி அது என்னது ரொம்ப பிரைட்டா இருந்தா ஒரு மாரி கண்ணுக்கு தெரிஞ்சு அப்புறம் கடைசியா ஃபைனலா ஒரு கலர் கோடிங் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சேன். அதுல தான் இத்தன கலர் வந்திருக்குங்க. ஓகே, ஓகே. பரவால்ல. இது பிஓஎஸ். அப்போ மேல மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. அப்ப இத ம். எடுக்கக்கூடாது. இந்த டிமாண்ட நம்ம எடுக்குறோம். ஆனா இந்த டிமாண்ட் என்ன பண்றான்? நேரா வந்து இங்க பாடிய குளோஸ் பண்ணாம நிறுத்திட்டான். ம். இங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ம். அப்போ இந்த சப்ளை ஃபிளிப் கிடையாது. இது ஃபிளிப் வராது. சரிங்க. நமக்கு இப்டி வந்து டச் ஆயிட்டு ஒரு ஸ்விங் கிடைக்கும். இல்லன்னா 2, 3 கேண்டில் கிடைக்கும். அதுல இருக்கிற சப்ளை தான் எடுக்கணும். ஓகேங்க ப்ரோ. இப்ப நீ ஓ! இங்க டிமாண்ட் இங்க நான் இது வந்து நான் மார்க் பண்ணது தப்பு இல்லீங்களா? சப்ளை இத எடுக்கக்கூடாது இல்லையா? இத எடுக்கக்கூடாது. மேல போயிட்டுருக்கு. மேல போக்கூடாது. இப்ப நீங்க இங்க ஒரு டிமாண்ட் ஃபிளிப்ன்னு போட்டிருக்கு இல்லைங்க ப்ரோ? ஆமா ப்ரோ. அந்த டிமாண்ட் ஃபிளிப் வந்து டைரக்ட்டா ஃபெயில் பண்ணிருச்சு. இல்லீங்களா? ஆமா, ஆமா, அதுல ஒண்ணும் ஆமா, ரியாக்ஷன் குடுக்கல. ஆமா. மார்க்கெட் இங்க பாடி குளோஸ் பண்ணிட்டு, இது ம். வந்து ரியாக்ஷன் தான். இந்த கேண்டில் ரியாக்ஷனு, நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக்கு. அப்படி இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருந்திருந்தா, இது வொர்க் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா, ம். இதுல இம்பேலன்ஸ் இல்ல. அப்போ இது ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ம். இப்ப இது வந்து சோர்ஸ் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அப்போ இதுவும் ப்ரோ சப்ளை தான். கர்சர் மூவ் ஆக மாட்டேங்குதுங்க ப்ரோ. கர்சர் மூவ் ஆகலையா? ம். பாருங்க. இப்ப மூவ் ஆகுதா? மோஸ்ட்லி இது ஃபிளிப்பா வரும் ப்ரோ. எதுங்க ப்ரோ? இது, இந்த இடம். இருங்க ஒரு ம். நிமிஷம். ஏன்னா, இங்க இருந்து வந்தான். ம். இப்படி வந்துட்டு, ரியாக்ஷன்றது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ம். அப்ப இது பாடி குளோஸ். இன்கேஸ் இங்க ஒரு விக் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தான்னா, இது சப்ளை எடுத்துக்கலாம். ம். இப்போ இது வந்து சப்ளையா வரும். இதுவும் சப்ளை. அப்ப இது டெசிஷனல் சப்ளை. இதுவும் தான். கன்ஃபர்மேஷன் ம். பார்த்து தான் போணும். ஃபிளிப் சரிங்க. வந்துட்டாலே ஃபிளிப் ஒர்க் ஆயே தீரும் அப்படின்னு கிடையாது. அதுவும் ஃபெயிலியர் ஆகும். நம்ம அதனால சரி. கன்ஃபர்மேஷன் பார்த்து போறது பெட்டர். ஓகேங்க ப்ரோ. இங்க இருக்கு. ஓகே. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இதுக்கு ஆ. மார்க்கெட் எடுத்துட்டு
இங்க போயிருக்கோம். அப்போ ஓகே. இது ஃபிளிப் வரும். இது டிமாண்டா இருந்தா. மேல இருக்கிறது ப்ரோ. இது ப்ரோ இதுவா? இதுவா? மேல சப்ளை ஃபிளிப்னு ஒண்ணு எல்லோ கலர்ல போட்டிருக்கு இல்லைங்க அது? இதுதான் சொல்றேன். இப்ப இங்க ம். இங்க மிட்டிகேட் பண்ணிட்டு, மார்க்கெட் மேல போயிட்டு அப்புறம் வந்து இங்க பாடி க்ளோஸ் பண்றான். அப்ப இதுவும் ஃபிளிப் ம். தான். இந்த டிமாண்டுக்கு ம். இதுவும் ஃபிளிப் தான். அப்போ ஆ. இங்க வந்து இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி. இது ஒர்க் ஆகும். ம். ஏன்னா நமக்கு சப்ளை ம். மிட்டிகேஷன் பண்ண சப்ளை. அப்ப இது ஒர்க் ஆகும். இந்த ம். ஃபிளிப் ஜோனும் ஒர்க் ஆகும். இந்த ஃபிளிப் ஜோனும் ஒர்க் ஆகும். இது 3மே ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. எதுல கன்ஃபர்மேஷன் ம். குடுக்குதோ, அதுல நீங்க போனீங்கனாலே போதும். ம். இது இப்ப கரண்ட் இதுவும் ப்ரோ. இப்ப கரண்ட் கோல்டோட பொசிஷன் இது. ஓகே ப்ரோ. என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ இது? இது 4 ஹவர்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. இந்த டிமாண்ட் கரெக்ட் ப்ரோ. ஆ. ஏன்னா இப்ப அங்க ஒரு இது ஃபெயிலியர் ஆச்சு பாத்தீங்களா? இப்போ ஒரு இது ஜோன் அப்படியே டைரக்டாவே உடைச்சாங்க அந்த இடத்துல. ஓகே. அந்த கிரீன் கேண்டில். ம். இது இன்னும் ஃபெயிலியர் ஆகலையா? இது இங்க ஒரு டிமாண்ட போட்டிருக்கீங்க. இது என்ன ப்ரோ இது? பெருசா? ப்ரோ அது வந்து அது அது டிமாண்ட் ப்ரோ. உள்ள இருக்கிறது ரீஃபைன்மென்ட்ங்க ப்ரோ. இப்ப அப்போ ரீஃபைன்மென்ட் ஃபெயிலியர் ஆனா நம்ம அத ஃபிளிப்பா போட முடியாது. போட முடியாது, போட முடியாது. இதுதான் போடணும். இது பாருங்க. இது ஃபெயிலியர் ஆகல. இந்த ஆகல. சப்ளை வராது. சரிங்க. நான் இது போட்டது வந்து ரீஃபைன்மென்ட்க்காக போட்டதுங்க ப்ரோ. இப்ப ஓகே, ஓகே. ரீஃபைன்மென்ட்ல எடுத்துட்டு மேல போயிருக்கு இல்லைங்க. அங்க வந்து இங்க ரீஃபைன்மென்ட் ஃபெயிலியர் ஆச்சுல்ல. ஒருவேள அதையும் நம்ம ஒரு ஃபிளிப்பா எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக போட்டேன். இது ஃபிளிப் தான். ஆனா ஆல்ரெடி நமக்கு இங்க டிமாண்ட் கண்ட்ரோல்லல இருக்கு. மேல அடிச்சுட்டு போறதுக்கு சரிங்க, வாய்ப்பு இருக்கு. டிமாண்டுக்கு சரிங்க. வந்துட்டாலே நம்ம செல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதானே சொன்னேன். ஆ, மஸ்ட் பை டிமாண்ட் வந்துட்டா. சரிங்க. இது பாருங்க டிமாண்ட், ரியாக்ஷன், பிரேக். இது நல்ல ரியாக்ஷன். ஆனா இது மார்க்கெட் இவ்ளோ தூரம் கீழ ஏயுடிஎஸ். வந்திருக்கான். ம். இவ்ளோ தூரம் கீழ இது வந்திருக்கான். நம்ம ஏயுடிஎஸ்டி நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. ஏயுடிஎஸ்டி, ஜிபிபிஎஸ்டி அதுல இப்ப கடைசியா இப்ப ஒரு கேண்டில் விழுந்ததுல்ல ப்ரோ. லாஸ்ட்டா நேத்து ம், ஒரு ம். லாங்கா ஆமா. ஆமாமா. அந்த கேண்டில். ஓகே, ஓகே ப்ரோ. நீங்க அதுல கூட ஏதோ ட்ரேட் எடுத்திருந்தீங்க இல்லீங்களா? ஆமா ப்ரோ. இது கோல்டுல எடுத்திருந்தேன். அதான். வீடியோ போட்டிருந்தேன் நேத்து மார்னிங். ம். ஆமாங்க. ஓகே ப்ரோ. ஹோம் ஒர்க் நல்லா இருக்கு. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி. ஓகேங்க ப்ரோ.